டிஎன்யூ சார்பிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபிலேருந்து ரிவர் டாப்பிக்லேருந்து கிளையாறு ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது. துணையாறு முதன்மை ஆறானது அதன் கிடைப்பகுதியில் பல் கிளைகளாக பிரிந்து கடலில் கலப்பது சொல்லி இது ரெண்டுத்தையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக துணையாறு அப்படின்னு என்னென்னா, இந்த பிக்சரில் கட்டுற மாதிரி ஒரு சின்ன ஆரோ இல்லை ஒரு பெரிய ஆரோ வந்து மெயின் ரிவர் கூட வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் என்னென்னா, லாஸ்ட்டில் ரிவரோட ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது ட்ராவல் பண்ணி வர ஸோ அதோட செடிமெண்ட்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டு அது சின்ன சின்ன கிளையாராக பிரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிவரில் வந்துட்டு 3 கோர்சஸ் இருக்குது. அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ் அண்ட் லோயர் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பர் கோர்ஸ்னால் இந்த ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் டெபாசிட்ஸை ட்ராப் பண்ணோம். அது அலுவியல் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வி ஷேப்டு வேலி, கார்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு கேனியான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம் இந்த பாறைகளை வெட்டிட்டு வரும்போது. அந்த மிடில் கோர்ஸில் வந்துட்டு மியாண்டர்ஸு, அப்புறம் வந்து வைட் சேனல் ஃபார்ம் பண்ணும். இந்த மியாண்டர்ஸ் வந்து கட் ஆயிடுச்சுன்னா ஆக்ஸ்போஸ் லேக்காக மாறிடும். தென் வந்து லோயர் கோர்ஸில் இதெல்லாம் வர இதோட வெலாசிட்டி வந்து கம்மியாகிட்டே வரும். தென் லோயர் கோர்ஸில் வந்துட்டு ஃப்ளட் பிளைன்ஸு, அப்புறம் வந்து டெல்டாஸ் அண்டு எஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும்.